இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 97 அதிகாரம் 11 நீதிமானுக்கான வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்கான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கான மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் அவர் விதைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் பிசாசானவன் எவைகளெல்லாம் விதைச்சிருக்கிறானோ அந்த விதைகள் எல்லாம் ஆண்டவர் அந்த கலைகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களுக்கு உண்டான விதையை அவர் விதைச்சிருக்கிறார். சமாதானத்தின் விதை, சந்தோஷத்தின் விதை, செழிப்பின் விதை, ஆசீர்வாதத்தின் விதை, சுகத்தின் விதை, சகலமும் நம்ம வாழ்க்கையில தேவன் விதைச்சிருக்கிறாரு. அதை உணர்ந்து நாம் இந்த நாளில் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, என்ன விதமான துயரமோ வேதனையோ அப்படிப்பட்ட ஆடை நம்ம மேல போர்த்தப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆடை எடுத்து போட்டு துதியின் ஆடை நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை நாம் கொண்டாடுகிறவர்களா இருக்க வேண்டும். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை கொண்டாடுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன துக்கத்தில் வேதனையில் இருந்திருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து போட்டுட்டு கர்த்தருடைய மகிழ்ச்சியின் நாளாய், கர்த்தருக்குள்ள களி கூறுகிற நாளாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமா நம் நிலத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஆண்டவர் நல்ல விதைகளை விதைச்சிருக்கிறாரு. அதை நாம் அறுவடை செய்வோம். கண்ணீரோடு விதைக்கப்பட்டவன் கம்பீரமா அறுத்து கொண்டு போனான் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் உன்னுடைய எல்லா காரியங்களும் கம்பீரமாக அறுக்கும்படியா உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.